நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டெலகிராம் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 10 வகையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் உள்ள விஷயங்கள் தெரியும், நீங்களும் உங்கள் டெலகிராமில் பயன்படுத்த முடியும். வாங்க. நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் டெலகிராமை எதில் கனெக்ட் பண்ணி பயன்படுத்துறீங்க? மொபைல் டேட்டாலையா, இல்லை வைஃபைலையா, இல்லை ரோமிங்லையா? இந்த மாதிரி எதில் நீங்கள் பயன்படுத்தினாலும் எவ்வளவு டேட்டா யூசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த டெலகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவை பாருங்க. டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாப் லெஃப்ட்டில் 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ், டேட்டா யூசேஜ். இப்போ இந்த இடத்துல வந்து டேட்டா யூசேஜ் வந்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம இருக்கிறோம். வீடியோஸ், மெசேஜ், டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோஸ் எவ்வளவு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டேட்டா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொபைல் வழியாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், மொபைலை டச் பண்ணுவோம், அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். வைஃபை மூலியமாக, வைஃபைல நான் இது வரைக்கும் எந்த டேட்டாவும் பயன்படுத்தல, ரோமிங்கில் ஸோ எல்லாமே 0. ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய டேட்டாவை மொபைல், வைஃபை, ரோமிங்கில் எவ்வளோ பயன்படுத்திருக்கீங்க, எதுக்காக பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கீழே ரீசெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சிவப்பு கலரில். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா எல்லாமே 0 ஆகிடும். முதல்ல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். டெலகிராமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் நிறைய கான்டாக்ட் இருப்பாங்க. அதில் ஒரு சில கான்டாக்ட் அப்பப்போ உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே பிளாக் பண்ணுவீங்க, அப்படி தானே? அதுக்கு நீங்கள் நிறைய செட்டிங்ஸ்குள்ளே போய் பிளாக் பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ட்டாகவே நீங்கள் டெலகிராமில் பிளாக் பண்ணலாம். சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் அறிமுகப்படுத்தின மாதிரி டெலகிராமில் ஆல்ரெடி இந்த செட்டப் வந்துருச்சு. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரை பிளாக் பண்ணும், அதுவும் ஷார்ட்டாக பிளாக் பண்ணணும். ரொம்ப உள்ளே போயெல்லாம் பிளாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டா ஆல் சாட்ஸில் நிறைய கான்டாக்ட் இருக்கும். அதில் ஒன்று ப்ரெசென்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா பச்சை கலரில் ஒரு ரைட் மார்க் வரும். இப்போ டாப் ரைட்டில் 3 டாட், அப்புறம் பிளாக் யூசர், சென்டரில் மெசேஜ் வரும், படித்து பார்த்துக்கோங்க. டெலீட் திஸ் சேட், சேட்டையும் டெலீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை மட்டும் எடுத்துட்டு பிளாக் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு கிடைக்காது, சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் பவர் சேவிங் மோடுன்னு இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு முழுமையாக நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு ஈக்குவலாக டெலகிராமும் பவர் சேவிங் மோடை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் அதிக நேரம் டெலகிராமை பயன்படுத்தும் போது ஒரு கட்டத்தில் உங்களுடைய ஃபோனோட பேட்டரி குறையுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பவர் சேவிங் மோடு வந்து ஆன் ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட செட்டிங்ஸை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பாக்கி உள்ள எல்லா விஷயங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த பவர் சேவிங் மோடு எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கலாமா இந்த வீடியோவில்? அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், ஃபோனில் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க இந்த செட்டிங், அதாங்க பவர் சேவிங் மோட். இது டெலகிராம்லேயே வந்துருச்சு. டாப் லெஃப்ட்டில் 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், வெளிப்படையாகவே இருக்க பவர் சேவிங் சொல்லிட்டு உள்ளே போயிடுவோம். ஸோ உங்கள் ஃபோனோட பேட்டரியோட பர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ரீச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த பவர் சேவிங் மோடு வந்து எனேபிள் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்கு பார்த்தீங்களா, அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ், அனிமேட்டட் இமோஜி, இது எல்லாமே ஆக்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் நீங்கள் ஸ்மூத்தாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த செட்டப்பை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். சில விஷயங்கள் வந்து உங்களால் பயன்படுத்த முடியாத கூட போகலாம். ஸோ அதுக்காக செட்டப்பை பெர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு அந்த பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து ரீச் ஆகும்போது இது எனேபிள் ஆகிடும். சமல டெலகிராமில் ரிசீவ் பண்ணக்கூடிய வீடியோலாம் இருக்குல்ல, அது லென்த்தி வீடியோவாக இருக்கட்டும், இல்லை சின்ன வீடியோவாக இருக்கட்டும். ஸோ அந்த வீடியோவை உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் ப்ளேபேக் பண்ணணுமா? அதாங்க ஸ்லோ, வெரி ஸ்லோ, ஃபாஸ்ட், மீடியம், இந்த மாதிரி செட்டப்லாம் டெலகிராமில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கான்டாக்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த வீடியோவை பெருசாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது ஒரு லென்த்தியான வீடியோ. இந்த வீடியோ ஃபாஸ்ட்டாக இயக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண, டாப் ரைட்டில் 3 டாட், அப்புறம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இந்த இதுங்களா, இந்த பாரை நீங்கள் இந்த மாதிரி உங்கள் விரலை வச்சு லெஃப்ட் ரைட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு இடத்துல போய் இந்த மாதிரி டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லோ, அப்போ மறுபடியும் ஸ்பீடு, மறுபடியும் ஸ்லோ, இந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டெலகிராமில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டோரேஜுங்க. இந்த ஸ்டோரேஜை வந்து டெலகிராம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு. ஃபோட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ அதெல்லாம் தெளிவாக டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அதுக்குன்னு ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க, அதையும் மேம்படுத்திருக்காங்க. அதை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. டாப் லெஃப்ட்டில் 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ், அப்புறம் ஸ்டோரேஜ் யூசேஜ், டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜை எவ்வளவு டெலகிராம் யூஸ் பண்ணியிருக்கு, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக இங்கே தெரிஞ்சுக்க முடியும். எந்தெந்த சேட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ முதல்ல இருந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கிளியர் கேஷே இதை கொடுத்துட்டீங்கன்னா போதும். மற்றது எல்லாமே உங்களுக்கு நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்,
அந்த டேட்டாவை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தேவையில்லாதது. இப்போ இதை நம்ம டச் பண்ணோம்னா இது கிளியர் ஆகும், இதை நம்ம டச் பண்ணோம்னா இது கிளியர் ஆகும். ஸோ இது வேண்டாம்னா அந்த டேட்டா வந்து அப்படியே இருக்கும், பாக்கியெல்லாம் ரிமூவ் ஆகும். எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு கிளியர் கேஷே கொடுங்க. ஸ்டோரேஜ் யூசேஜில் டாப் ரைட்டில் 3 டாட், இதில் கிளியர் லோக்கல் டேட்டா பேஸ் அதுவும் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா இந்த லோக்கல் டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய எல்லாமே கிளியர் ஆகிடும். உங்கள் மொபைல் டேட்டா ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை டெலகிராம் மூலியமாக ஒருத்தருக்கு கால் பண்ணி பேசணும், அதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ இந்த மாதிரி டைங்களில் டெலகிராம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்குன்னு ஒரு செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்கை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருங்க. கொஞ்சமாக டேட்டா இருந்தாலும் நீங்கள் அதிக நேரம் பேசலாம். ஆமாங்க, அந்த செட்டிங்கை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது டெலகிராமில் கால் பண்ணும், பட் என்கிட்ட வந்து மொபைல் டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை வச்சுக்கிட்டு மணிக்கணக்காக ஓட்டணும் விரும்புகிறவங்க டாப் லெஃப்ட்டில் 3 லைன் செட்டிங்ஸ், டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ், யூஸ் லெஸ் டேட்டா ஃபார் கால்ஸ், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இல்லை மொபைல் வைல் ரோமிங் ஆல்வேஸ் அப்படி கொடுத்துருவாங்க. மொபைல் டேட்டாவில் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்களேன், இருக்கிற டேட்டா வச்சு மணிக்கணக்காக நீங்கள் பேச முடியும். உங்கள் ஃபோனில் நிறைய ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அதில் ஒரு சில ஆப்ஸை மட்டும்தான் நீங்கள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவீங்க. அதுலேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் தடைப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இதுக்காகவே டெலகிராம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன செட்டப்பை கொடுத்துருக்காங்க. அதை ஆஃப்ல இருந்தால் உடனே இதை ஆன் பண்ணிக்கங்க. ஒரு சில நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ரிசீவ் பண்ண முடியும். அடுத்ததாக பேக்ரவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரிசீவ் பண்ணணுமா, இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். டாப் லெஃப்ட்ல 3 லைன் செட்டிங்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ், பேக்ரவுண்ட் கனெக்ஷன், இதான் நீங்கள் ஆன் பண்ணிக்கங்க. ஒரு சில பயனுள்ள நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த பேக்ரவுண்ட் எனேபிளாக இருக்கும், ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய டெலகிராமில் நீங்கள் இமோஜியை பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த வரிசையில் சமீபத்தில் டெலகிராம் ஒரு சில இமோஜியை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். வேணுங்கிறவங்க உங்களுடைய டெலகிராமில் அப்டேட்டை கொடுத்துட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இமோஜி சம்மந்தப்பட்டது. சமீபத்தில் டெலகிராம் ஒரு 5-6 இமோஜி வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. நான் ஒரு கான்டாக்ட் லிஸ்ட்டில் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்பர் 1 இந்த இருக்குல்ல, இதை நான் டச் பண்ணோன்னே பாருங்கள், இது புதுசாக அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்து இமோஜியில் கிளாஸ் பாருங்க, செமையா இருக்குல்ல. அடுத்து ஒரு நண்டு மாதிரி இருக்கு, அதை நான் டச் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, செம கூலா இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் காட்டுறாங்க பாருங்க. அப்புறம் ஒரு கேர்ள், அதை நான் டச் பண்ணுறேன். பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அடுத்து அதே மாதிரி இன்னொரு கலரில், இதுவும் செம கூலாக இருக்கு. அப்புறம் ஃபைனலி ஒரு இமோஜி, அதை நான் டச் பண்ணுறேன். இங்கே பாருங்க, 3 இமோஜி ஒன்று தான் நினைக்கிறேன். ஸோ மொத்தத்தில் ஒரு 6 இமோஜி புதுசாக அறிமுகப்படுத்துகிறாங்க. நீங்கள் உங்களுடைய டெலகிராமில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய டெலகிராமில் ஃபோட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட் இது எல்லாத்தையும் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அனுப்பும் போது உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும், இந்த டாக்குமெண்ட்டை யாராவது ஹேக் பண்ணிட்டாலோ அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் டெலகிராம் ஒரு செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்கை நீங்கள் பயன்படுத்தலாம். எப்போ சென்ட் பண்ணுறீங்களோ சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செட்டப்பை நீங்கள் ட்ரை பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கும் அவருக்கும் இடையில யாரும் உள்ள பூந்துட முடியாது. அவர் மட்டும்தான் உங்களுடைய டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணி பார்க்க முடியும். அடுத்ததா டெலகிராம்ல இமோஜி, டெக்ஸ்ட், வீடியோ இது எல்லாத்தையும் அனுப்பணும், பட் செக்யூரா இருக்கணும். ஒரு கான்டாக்டை ஓபன் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஒரு வீடியோ வேணா சென்ட் பண்ண போறேன். செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். அந்த ஸ்கிரீன்ல டாப் ரைட்ல 3 டாட் இருக்கும், அதுக்குள்ள போறேன். ஹைட் வித் ஸ்பாயிலர் இருக்கும், அதை நான் கொடுக்குறேன். செலக்ட் பண்ண வீடியோ எப்படி மாறுது பாருங்க. மாறிடுச்சா பாத்தீங்களா? ஒண்ணுமே தெரியல. இப்படி நீங்க அனுப்பலாம். இப்போ நான் அனுப்புறேன், அனுப்பிட்டேன், லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி அவருடைய டெலகிராமில் டிஸ்பிளே ஆகும். அவர் டச் பண்ண உடனே இந்த வீடியோ முழுமையாக பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதில் டச் பண்ணி காட்டுறேன். லோட் ஆகலை. ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் நீங்களும் டச் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில். ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், பட் இதுக்கு கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா உங்களால் முறையாக பயன்படுத்த முடியாது. அது என்னன்னா, உங்களுடைய டெலகிராமில் ஒரு சில நபர்கள் உங்களுக்கு தெரியாத மொழியை ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மொழியை நீங்கள் பார்த்துட்டு இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு இந்த செட்டப்புக்கு பைசா கொடுத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டேப்ல எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்சமான மொழியில நீங்க மாத்திக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். வாங்க, டாப் லெஃப்ட்ல 3 லைன் செட்டிங்ஸ், லாங்குவேஜ், டிரான்ஸ்லேட் என்டையர் சாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்டா இந்த இடத்துல பூட்டு இருக்குன்னு கேட்குறீங்களா? பூட்டு இருந்தாலே அங்கே வில்லங்க இருக்குங்க. ஆமாங்க, நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணால் மட்டும்தான் இதை உடைக்க முடியும், பயன்படுத்த முடியும். ஆமாங்க, யாராவது உங்களுக்கு தெரியாத மொழியில் பக்கத்துக்கு அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி மொத்தமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறது? அதுக்கு தான் இந்த பட்டன். இந்த பட்டனுக்கு சம் அமௌண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த பக்கத்துக்கு அனுப்பின அந்த லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஃபைனலி இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.